ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சகலைகள்லாம் ஒன்றா இருக்காங்களே, ரீயூனியனா 2 3 பேரும் ஒன்றாயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம். ஆம், எந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி. எஸ், விஜய்க்கு இப்போ வரப்போகிற அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக 2 சகலைகளும் விஜய் கூட கைகோர்த்து, காவேரியும் கைகோர்த்து விஜயை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக அவங்களோட ஃபுல் சப்போர்ட் வந்து விஜய்க்கு கொடுக்க போகிறாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நேற்றுக்கு ஷூட்டெல்லாம் கேள்விப்பட்டோடனே ரொம்ப குஷியாயிடுச்சு. ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த ஸ்வெட்டிங்லாம் வந்து சும்மா கிடையாது. உண்மையிலேயே அந்தளவுக்கு சேசிங் எல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு காரில். அதனால தான் வந்து அவ்வளோ ஸ்வெட் ஆகி அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. விஜயோட மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்குது, தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல நம்மளோட நிவின் அண்ட் குமரன் 2 பேருமே அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்கமிங். ஒரு நெகட்டிவான ஒரு இதை நோக்கியே போகுது அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வரும், பார்க்குறதுக்கே விருப்பம் இருக்காது, காண்டாயிடுவோம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் வருது அப்படின்னாலும் அந்த இடத்துல காவேரி, விஜய், நிவின், காவேரி, குமரன், நிவின் இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் விஜய்க்கு இருந்து விஜயை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியாக ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. அடுத்து அப்கமிங் சகலைகளோட ஆட்டமும் ஆரம்பமாக போகுது. ஃபுல் சப்போர்ட் விஜய்க்கு செமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக ட்ராக் வர்றதுக்கு முன்னாடியே வெண்ணிலா டெத் ட்ராக்கா இனிமேல் பார்க்க மாட்டேன், பிடிக்காது, அப்படி இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, செம்மையாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.